இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்திய அரசியலில் மிக முக்கிய பங்காற்றி வரும் முன்னணி தமிழ் அரசியல்வாதி, எழுத்தாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவரான தொல் திருமாவளவன் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்துகள் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகளுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய முதன்மை தலைவர்கள்ல இவரும் ஒருவராவார். 1962 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 அன்னைக்கு அரியலூர் மாவட்டத்துல அங்கனூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காங்க தொல் திருமாவளவன் அவர்கள். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். தொல் திருமாவளவனுடைய பெற்றோர் தொல்காப்பியன் பெரியம்மாள் ஆகும். வேதியியல்ல இளங்கலை, குற்றவியல்ல முதுகலை மற்றும் சட்டப்படிப்பை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அமைப்பாய் திரள்வோம் அப்படிங்கிற தலைப்புல ஆய்வு செஞ்சு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க தொல் திருமாவளவன் அவர்கள். தமிழக அரசின் தடய அறிவியல் துறையில அறிவியல் உதவியாளரா பணியாற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த வேலையை விட்டுட்டு அரசியல் பணிக்காக முழு மூச்சா இறங்கியிருக்காங்க தொல் திருமாவளவன் அவர்கள். மதுரையில வழக்கறிஞர் மலைச்சாமி என்பவரால் தொடங்கப்பட்ட தலித் சிறுத்தைகள் அமைப்புல இணைஞ்சிருக்காங்க. 1989 மலைச்சாமியின் மறைவுக்கு அப்புறமா அந்த இயக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு அரசியல் கட்சியா மாற்றியிருக்கிறாரு தொல் திருமாவளவன் அவர்கள். 2001 ஆண்டு மங்களூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தமிழக சட்டமன்ற உறுப்பினரா முதல் முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள். 2009 மற்றும் 2019 ஆகிய ஆண்டுகள்ல சிதம்பரம் மக்களவை தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2024 ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலும் அதே சிதம்பரம் தொகுதியில திமுக தலைமையிலான கூட்டணியில போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரா பணியாற்றியிருக்கிறாங்க. சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் நில உரிமை, மனித உரிமைகள் மற்றும் சமத்துவத்திற்காகவும் தீவிரமா போராடி வந்துட்டு இருக்காரு. ஈழத்தமிழர் விடுதலை போராட்டம் மற்றும் உலக தமிழர் நலனுக்காக தொடக்கத்திலிருந்தே வலுவான ஆதரவை வழங்கி வராரு தொல் திருமாவளவன் அவர்கள். இவர் ஒரு மிக சிறந்த மேடை பேச்சாளர் ஆவார். இவரோட உரைகளும் சிந்தனைகளும் அமைப்பாய் திரள்வோம், சாதியும் நானும் உள்ளிட்ட பல நூல்களா வெளிவந்திருக்கு. தமிழ் சினிமாவில சில திரைப்படங்கள்ல சிறப்பு தோற்றங்கள்லயும் முக்கிய கதாபாத்திரங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. இந்திய அரசியலில் மிக முக்கிய பங்காற்றி வரக்கூடிய முன்னணி தமிழ் அரசியல்வாதி, எழுத்தாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவரான தொல் திருமாவளவன் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்திய திரைப்படத்துறையில, குறிப்பா தமிழ் சினிமாவில மிக முக்கிய பங்காற்றி வரக்கூடிய ஒரு முன்னணி திரைப்பட இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளரான எஸ். சங்கர் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1963 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 அன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல பிறந்திருக்காரு டைரக்டர் சங்கர் அவர்கள். திரையுலகத்துல தன்னோட படங்கள்ல பிரம்மாண்டம், அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் அதிரடியான சமூக மாற்ற கருத்துக்களுக்காக பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பரவலா அழைக்கப்பட்டிருக்காரு டைரக்டர் சங்கர் அவர்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில டிப்ளமோ முடிச்சிருக்கிறாரு. இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் கிட்ட உதவி இயக்குனராகவும் திரைக்கதை எழுத்தாளராகவும் தன்னோட பயணத்தை தொடங்கியிருக்காங்க டைரக்டர் சங்கர் அவர்கள். இவரோட மனைவி பெயர் ஈஸ்வரி, மகள்கள் ஐஸ்வர்யா, அதிதி சங்கர் மற்றும் மகன் அர்ச்சித் சங்கர். 1993 வெளியான ஜென்டில்மேன் திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக பிலிம்பேர் சிறந்த இயக்குனர் விருதையும் பெற்றிருக்கிறாரு. டைரக்டர் சங்கர் இயக்கத்துல 1996 வெளியான இந்தியன் மற்றும் 1998 வெளியான ஜீன்ஸ், இந்த 2 படங்களும் சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படத்திற்கான அகாடமி விருதுக்கு இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வமா அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. தன்னோட பெரும்பாலான படங்களுக்கு இசையமைப்பாளர் A.R. ரஹ்மானோட இணைஞ்சு பணியாற்றிருக்கிறாரு டைரக்டர் சங்கர் அவர்கள். இயக்குனரா மட்டும் இல்லாம தன்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான எஸ் பிக்சர்ஸ் மூலமா பலதரமான படங்களை தயாரிச்சிருக்கிறாரு டைரக்டர் சங்கர் அவர்கள். இவரோட முதல் தயாரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1999 ஆண்டு வெளியான முதல்வன் திரைப்படம் தான். 2004 வெளியான காதல் திரைப்படம், 2006 வெளியான இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி திரைப்படம், 2006 வெளியான வெயில்,
இந்த படங்கள் எல்லாமே இவர் தயாரித்த படங்கள் தான். டைரக்டர் சங்கர் அவர்கள் இயக்கிய சில முக்கியமான திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்டில்மேன், காதலன், இந்தியன், முதல்வன், அந்நியன், சிவாஜி, நண்பன் இந்த படங்கள் எல்லாமே சமூக கருத்து படங்களா அமைஞ்சது. அதே மாதிரி 2010 வெளியான எந்திரன் திரைப்படம், 2018 வெளியான 2.0 திரைப்படம், இந்த 2 திரைப்படமுமே பிரம்மாண்ட அறிவியல் புனைக்கதை திரைப்படங்களா அமைஞ்சது. இன்னும் நிறைய பிரம்மாண்டமான படங்களை இயக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு டைரக்டர் சங்கர் அவர்கள். இந்திய திரைப்படத்துறையில் குறிப்பா தமிழ் சினிமாவில் மிக முக்கிய பங்காற்றி வரக்கூடிய ஒரு முன்னணி திரைப்பட இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளரான டைரக்டர் சங்கர் அவர்கள் இன்னும் நிறைய வெற்றி படங்கள் நமக்காக தரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஸ்பெஷலான பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிவிச்சுக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பழம்பெரும் தமிழ் திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளரும் இயக்குனரும் எம்.ஜி. ராமச்சந்திரனின் மூத்த சகோதரருமான மருதூர் கோபாலன் நீலகண்டன் சக்கரபாணி அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1911 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு பாலக்காடு வடவண்ணூர்ல பிறந்திருக்காங்க சக்கரபாணி அவர்கள். இவரது பெற்றோர் கோபால மேனன், சத்யபாமா ஆவார்கள். 1986 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க சக்கரபாணி அவர்கள். திரையுலகத்திலையும் குடும்பத்திலையும் எம்ஜிஆரோட நிழலாகவும் அவரோட வளர்ச்சிக்கு முக்கிய தூணாகவும் விளங்கிய இவரு மலையாளத்துல மூத்த சகோதரரை குறிக்கக்கூடிய ஏட்டன் அப்படிங்கிற பெயரால அன்போடு அழைக்கப்பட்டிருக்காரு. பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் நீலகண்டன். தந்தையோட ஆன்மீக நம்பிக்கையின் காரணமா சக்கரபாணி அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. சக்கரபாணி பிறந்த சில காலத்திலேயே இவரோட குடும்பம் இலங்கைக்கு குடிபெயர்ந்திருக்கு. அங்க வச்சுதான் இவரோட தம்பி எம்ஜிஆர் பிறந்திருக்காங்க. தந்தை மற்றும் சகோதரியின் மறைவுக்கு அப்புறமா இவங்களோட தாய் சத்யபாமா குழந்தைகளோட கும்பகோணத்திற்கு வந்து குடியேறி இருக்கிறாங்க. குடும்ப வறுமை காரணமா 7ஆம் வகுப்போட படிப்பை நிறுத்திட்டு சக்கரபாணி அவர்கள் தன்னோட தம்பி எம்ஜிஆரோட இணைஞ்சு மதுரை ஒரிஜினல் வாய்ஸ் கம்பெனி நாடக குழுவுல சேர்ந்திருக்காரு. கம்பீரமான தோற்றமும் சிறந்த குரல் வளமும் கொண்ட இவரு திரைப்படங்கள்ல ராஜா, மந்திரி, வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல முத்திர பதிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். இவர் நடித்த முக்கிய திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1956 வெளிவந்த அலிபாபாவும் 40 திருடர்களும், 1958 வெளிவந்த நாடோடி மன்னனும், 1960 வெளிவந்த மன்னாதி மன்னன் அப்படிங்கிற திரைப்படமும், 1950 வெளிவந்த திகம்பர சாமியார் திரைப்படமும் இவருக்கு புகழை வாங்கி தந்த திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்களோட இரட்டை வேஷத்துல நடிச்சு பாக்ஸ் ஆபீஸ் சாதனை படைத்த அரச கட்டளை திரைப்படத்தை எம்.ஜி. சக்கரபாணி இயக்கியிருக்கிறாரு. சின்ன வயசுலேயே தந்தையை இழந்த எம்ஜிஆருக்கு தந்தையாகவும் தாயாகவும் வழிகாட்டியாகவும் சக்கரபாணி திகழ்ந்திருக்காரு. எம்ஜிஆரோட நாடக குழுவான எம்ஜிஆர் நாடக மன்றம் ஒருங்கிணைப்பு மற்றும் நிர்வாக பணிகளை முழுமையா கவனிச்சிருக்கிறாரு சக்கரபாணி அவர்கள். எம்ஜிஆர் அரசியல் மற்றும் சினிமாவின் உச்சத்துல இருந்த போதும் பின்னணியில இருந்து அவரோட அத்தனை முக்கிய முடிவுகளுக்கும் பலமா விளங்கியிருக்காரு சக்கரபாணி அவர்கள். பழம்பெரும் தமிழ் திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளரும் இயக்குனரும் எம்ஜிஆரின் மூத்த சகோதரருமாகிய மருதூர் கோபாலன் நீலகண்டன் சக்கரபாணி அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.